ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளஹஸ்தி திருக்கோவிலை பற்றி பார்ப்போம். மேலும் எனது யூடியூப் சேனலில் வரும் அனைத்து கோவில்களும் நான் நேரடியாக சென்று தரிசனம் செய்தும் அங்கு உள்ள நடைமுறைகளை கேட்டு அறிந்தும் தங்களுக்கு பதிவிடுவதால் தாங்கள் அந்த கோவிலுக்கு செல்லும் எண்ணம் இருந்தால் மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிக்கலாம். இந்த கோவிலை பற்றி சுருக்கமாகவும் மேலும் இங்கு ராகு கேது பரிகார பூஜை செய்யும் முறைகளை பற்றியும் அதற்கான கட்டணங்களையும் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதையும் முழுமையாக தருகிறேன். ஸ்ரீ காளஹஸ்தி திருக்கோவில் தென்னிந்தியாவில் மிகவும் சக்தி வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்று. இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் வாயு தத்துவத்தை பிரதிபலிக்கும் புனிதமான தலமாகும். ஸ்ரீ காளஹஸ்தியில் அருள்பாலிக்கும் சிவபெருமான் வாயு லிங்கமாக வழிபடப்படுகிறார். இன்றும் கருவறையில் எரியும் தீபம் காற்றில்லாமலே ஆடுவது இந்த தலத்தில் அதிசய சக்தியை வெளிப்படுத்துகிறது. சிலந்தி, பாம்பு, யானை ஆகிய மூவரும் சிவனை வழிபட்டு மோட்சம் அடைந்த ஸ்தலமாகும். ஸ்ரீ என்றால் சிலந்தி, கால என்றால் பாம்பு, ஹசி என்றால் யானை. எனவே இஸ்தலம் ஸ்ரீ காளஹஸ்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவில் ராகு கேது பரிகாரத்திற்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் செய்யப்படும் ராகு கேது பூஜை திருமண தாமதம், குழந்தை பேறு, வாழ்க்கை தடைகள், தொழில் பிரச்சனைகள் ஆகியவற்றிற்கு தீர்வு தரும் என நம்பப்படுகிறது. மேலும் கர்ம வினைகளை நீக்கி மன அமைதி மற்றும் வாழ்வில் தெளிவு பெற சிவன் பார்வதி இணைந்து அருள் பாலிக்கும் புனித தலமாகும். ஞானம், பக்தி, தைரியம் தரும் ஸ்தலம். 120 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம், விஜயநகர பேரரசு கால கல்வெட்டுகள், கல்லில் செதுக்கியுள்ள சிற்பங்கள் இவை 1000 ஆண்டுகளை கடந்த வரலாறு ஆகும். கருங்கற்களால் எழுப்பப்பட்ட இந்த கோவிலில் 2 கொடிமரங்கள் உண்டு. ஒன்று கவசத்துடனும் மற்றொன்று ஒரே கல்லால் செய்யப்பட்ட 60 அடி உயர கொடிமரமாகும். இந்த கோவிலின் தலவிருட்சம் மகிழம் மரம். கண்ணப்பர் தன் 2 கண்களை பிடுங்கி சிவலிங்கத்திற்கு தந்து மோட்சம் பெற்ற ஸ்தலமாகும். சொர்ணமுகி எனப்படும் பொன் முகலி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம். காளஹஸ்தி கோவிலில் சிவலிங்கத்தை காண செல்லும் வழியில் ஒரு சிறிய படிக்கட்டு கீழே செல்கிறது. பலர் கவனிக்காமல் கடத்து போகும் இந்த இடம்தான் பாதாள விநாயகர் சந்நிதி. இந்த பாதாள விநாயகரை வணங்கினால் தொடங்கும் முன் வரும் தடைகள், வேலை, தேர்வு, தொழில், வெற்றி, நிலம், வீடு, வாசு பிரச்சனைகள் தீர்வு தரும். மேலும் இந்தியாவில் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் அன்று நடை திறந்திருக்கும் கோவில்களில் மிக சக்தி வாய்ந்த கோவிலாகும். இந்த கோவிலில் உச்சிகால பூஜை முடிந்து நடை சாகும் வழக்கம் இல்லை. காலை முதல் இரவு வரை நடை திறந்தே இருக்கும். கண்ணப்பரால் அபிஷேகம் செய்யப்பட்ட மூர்த்தியாதலால் இந்த சந்நிதியில் திருநீறு தரும் மரபு இல்லை. கற்பூர ஈர்த்தம் மட்டும் கொடுக்கப்படுகிறது. சுவாமி மீது நந்த கவசம் பார்ப்பதற்கு 9 படைகளாக தெரியும். இந்த கவசத்தில் 27 நட்சத்திரங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த கவசத்தை அணியும் போதும் கலற்றும் போதும் சுவாமியை கரம் தீண்டக்கூடாது. இந்த லிங்கம் தீண்டா திருமேனியாகும். சிவலிங்கத்தின் மேற்புறம் 5 தலை நாகம் போலவே காட்சி பெறுகிறது. இத்தலம் கிரக தோஷ நிவர்த்தி தலமாகும். இங்கு நவகிரகங்கள் கிடையாது. சனி பகவான் மட்டுமே இருப்பார். காளஹஸ்திக்கு சர்பதோஷம் உள்ளவர்கள் சர்ப சாந்தி செய்ய வருவார்கள். மேலும் ராகு கேது தோஷம் காரணமாக திருமண தடை ஏற்பட்டவர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் நாக பிரதிஷ்டை பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த பூஜை செய்து நிறைய பக்தர்கள் நாடு முழுவதும் பயன் பெறுகிறார்கள். திருப்பதி ஏழுமலையானையும் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரையும் ஒரே நாளில் பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்துவிட்டு பிறகு ஸ்ரீ காளஹஸ்திக்கு வந்து சிவனை வழிபட்டு செல்ல வேண்டும். ஸ்ரீ காளஹஸ்தி கோவிலுக்கு ராகு கேது பரிகார பூஜைகள் செய்ய வரும் பக்தர்கள் முதலில் கோவிலில் வளாகத்தில் உள்ள பூஜைகளுக்கான டிக்கெட் பெற வேண்டும். டிக்கெட்டின் விலை ரூபாய் 500 முதல் 5000 வரை பிரிக்கப்பட்டு உள்ளது. 500, 750, 1500, 2500, 5000 ஆகும். ஒவ்வொரு டிக்கெட்டின் விலைக்கு ஏற்ப பூஜை செய்யும் இடமும் பூஜை செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கையும் மாறும். அதை தவிர பூஜை நடைமுறைகள் அனைவருக்கும் சமமே. பூஜைக்கு வெளியில் இருந்து எதையும் வாங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் கோவிலின் வாயிலில் இருக்கும் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். நீங்கள் பூஜைக்காக எடுத்த டிக்கெட்டுடன் ஒரு பையில் பூஜை பொருட்கள் மற்றும் வெள்ளி நாக தகடும் கொடுக்கப்பட்டிருக்கும். பூஜைக்கான டிக்கெட்டின் விலைக்கு ஏற்ப கவுண்டர்கள் தனித்தனியாக இருக்கும். அந்த கவுண்டர்களில் வரிசையில் நின்று பூஜைக்கு உண்டான மந்திரத்தை அடைந்தால் போதும். புரோகிதர்கள் பார்த்துக் கொள்வார்கள். பூஜைக்கு வரும்பொழுது ஆண்கள் வேஷ்டி சட்டையுடனும் பெண்கள் கலாச்சார உடையில் மட்டுமே வர வேண்டும். ஆடை கட்டுப்பாடு மிகவும் அவசியம். பூஜையானது 45 நிமிடங்கள் நடக்கும். பூஜையின் போது பூஜை பொருட்களை வைத்து புரோகிதர்கள் சொல்லும் மந்திரங்களை பக்தர்களும் சொல்ல வேண்டும். 45 நிமிடங்கள் பூஜை முடிந்த பிறகு கோவிலின் உள்ளே காளஹஸ்தீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு பூஜை செய்த 2 வெள்ளி நாக தகடுகளை
தலையை சுற்றி அங்கு உள்ள உண்டியலில் போட வேண்டும். பின்பு அம்பாள் ஞான பிரசுராம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு கோவிலை சுற்ற வேண்டும். பிறகு வெளியில் வந்து துணியை சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுக்க வேண்டும். அதுபோக புளியோதரை மற்றும் தயிர் சாத பொட்டலங்களை 6 பேருக்கு தானம் செய்ய வேண்டும். இதுடன் பரிகார பூஜைகளுக்கு உண்டான நடைமுறைகள் முடிந்துவிடும். பிறகு விருப்பப்பட்டால் அங்கேயே அறையெடுத்து ஒரு நாள் தங்கி அடுத்த நாள் காலை காளஹஸ்தீஸ்வரை வணங்கிவிட்டு நேராக வீட்டிற்கு செல்ல வேண்டும். இல்லையேல் அன்றே நேராக வீட்டுக்கு தான் செல்ல வேண்டும். வேறு எந்த கோவிலுக்கும் செல்லக்கூடாது. கோவிலில் வெளியில் வரும் பொழுது 4வது கோபுரம் VIP நுழைவாயிலில் உள்ள பிரம்மரிஷி ஓம்கார சுவாமிகள் ஜீவ சமாதி மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த ஜீவ சமாதி 1300ஆம் ஆண்டுகளில் இருந்து உள்ளது. இந்த ஜீவ சமாதியை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். மேலும் பூஜை செய்ய விரும்பும் பக்தர்கள் முடிந்தவரை அதிகாலையில் செல்வதே நல்லது. அங்கு கோபூஜையுடன் காலையில் தொடங்கும் அனைத்தையும் நேரடியாக காணலாம். ஜனவரி மாதம் 2026ஆம் ஆண்டு நான் சென்றிருந்த போது அங்கு வந்திருந்த ஏற்கனவே பூஜை செய்து பலன் பெற்றவர்களின் கேட்டபோது நல்ல பலன் கிடைப்பதாக தெரிவித்தனர். எனவே பரிகார பூஜை செய்யும் பக்தர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி பூஜையை கடைபிடித்து சிவனையும் ஞான பிரசுராம்பிகையும் ஒரு சேர தரிசித்து நலம் பெற கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். ஓம் நமச்சிவாய.